ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். இப்போ இன்ஸ்டன்ட் வீட் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதே கப்பில் 2 கப்பு, அப்புறம் ஒரு ஆஃப் கப், 2.5 கப் நீங்கள் எடுத்துக்கணும். நெய் 1 கப் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கோதுமை மாவை எடுத்து 5 கப் நான் தண்ணி விட்டு அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி நான் இப்படி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கப் சர்க்கரை நான் போட்டுக்கிறேன். ஒரு ஆஃப் கப் சர்க்கரை நான் அதுக்கப்புறம் கேரமலைஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்காக நான் வச்சிடுறேன். ஸோ 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். அதில் 2 கப் நான் இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆஃப் கப் நான் கேரமலைஸ் பண்ணி கலருக்காக நம்ம அதை வச்சுட்டுலாம். இப்போ அந்த ஆஃப் கப்பை ஒரு பேனில் போட்டு தண்ணி விடக்கூடாது. நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஹீட் பண்ண உங்களுக்கு கலர் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் தனியாக ஒரு சின்ன பேனில் போட்டு நீங்கள் கேரமலைஸ் பண்ணி கூட அப்புறம் நீங்கள் விடலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சீக்கிரமாக பண்ணுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ போட்ட நம்மளுடைய சர்க்கரை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டித்தன்மை வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், சர்க்கரைனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ ஆரஞ்சு கலர் உங்களுக்கு தெரியறது இல்லையா? இப்போ அதுவே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு கலர் கொடுக்கும். அந்த கலர் வரும்போது நீங்கள் கோதுமை மாவு கலக்கி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் நீங்கள் விட்டால் கூட உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை உங்களுக்கு வந்துடும். அகெயின் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடும். இந்த கேரமலைஸ் பண்ணதே கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த கலர் வருது இல்லையா, ஸோ டார்க் ஆரஞ்சு கலர் வரும். அப்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கலவையை இதில் விட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் கைவிடாமல் நீங்கள் கலருண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கேரமலைஸ் ஆகிற அந்த கலர் வந்துடுது. ஸோ ஃபுட் கலர் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இஃப் சப்போஸ் எங்களுக்கு கேரமலைஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர டைமில் நீங்கள் டக்குன்னு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கலவையை விட்டு நீங்கள் அப்படியே கைவிடாமல் நீங்கள் கலக்க ஆரம்பிச்சிடணும். இஃப் சப்போஸ் நீங்கள் அதை கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட இந்த கேரமலைஸ் ஆனது கொஞ்சம் கெட்டித்தன்மைப்படும். அப்போது நீங்கள் பயப்பட வேண்டாம். அதை ஜஸ்ட் இப்படியே ஹீட் பண்ண அதுவும் உங்களுக்கு இதில் மிக்ஸ் ஆகிடும். நம்ம சர்க்கரையும் சேர்த்து நம்ம இந்த கலவையில் மிக்ஸ் பண்ணதுனால லைட்டாக ஒற்றை தன்மை மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் கலருண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், நேச்சுரல் கலர் உங்களுக்கு வந்துடுது. சுகர் கேரமலைஸ் பண்ண தெரியாதவங்க ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நேச்சுரலாக உங்களுக்கு இந்த கலர் வரணுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே நான் நெய், தேவையான அளவு நெய் விட்டு விட்டு இப்படி கலரி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வீட் அல்வா ரெடி ஆகிடும். முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கலண்டே இருக்கணும் நீங்கள். இப்போ பாருங்கள், லைட்டாக அது பேனில் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வீட் அல்வா ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ இப்படி எடுத்தால் இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு கொஞ்சம் டக்குன்னு விழாமல்
கொஞ்சம் லேட்டாக விழும் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இதில் இப்போ மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வீட் அல்வா ரெடி. ஸோ எடுத்து விடுறச்ச இந்த டெக்ஸ்சரில் உங்களுக்கு இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீட் அல்வா நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு தீபாவளி நீங்கள் நல்லா கொண்டாடுங்க. ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் கராச்சி அல்வா இல்லை பாம்பே அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னுடைய லிஸ்ட்டும் அப்புறம் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றதையும் நான் வந்து டைட்டில்லையே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துட்டுலாம். எந்த கப்பால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பால் வாட்டர் அளந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு தட்டு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதே 1/2 கப்பில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் நான் வந்து வாட்டர் விட்டுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் இந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. அந்த சர்க்கரை நம்ம போட்ட சுகர் வந்து கரைஞ்சி வந்தாலே உங்களுக்கு போகிறோம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 1/2க்கு 1 கப் நான் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துன்றலாம். ஆனால் எந்த கப்பால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பை மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வாட்டர் நீங்கள் வந்து விடணும். இப்போது இது வந்து ஈஸியும் ரொம்ப டேஸ்டியான டிஷ். இது ஈஸியாக பண்ணிடலாம் இது. ஆனால் நீங்கள் வந்து கைவிடாமல் நீங்கள் கலரிண்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு கைவிடாமல் கலரிடுங்க. எந்த ஃபுட் கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். இதுக்கு நிறைய நெய் தேவைப்படாது. இது 3 கலரில் நம்ம வந்து பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. நீங்கள் வந்து க்ரீன் யூஸ் பண்ணலாம், எல்லோ யூஸ் பண்ணலாம், அப்புறம் ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி இதில் விட்டுக்கோங்க. தேவையான அளவு நெய் விட்டுண்டு நீங்கள் அப்படியே கலருண்டே இருக்கணும். இதனுடைய பதம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது இப்போ வந்து நான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமோ அதுக்கப்புறம் மெலான் சீட்ஸ் கொஞ்சமோ நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா வெள்ளரி விதைகள் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை கேஷ்யூஸ், இந்த மாதிரி பாதாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பொடியாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து தூவி விடலாம். இப்போ வந்து இது நல்லா கலரி விட்டுட்டே வரணும். இப்போ நான் இப்படி பாருங்கள், எடுத்தால் அப்படியே கொஞ்சமாக ஸ்டிக்கியாக அப்படியே விழணும். அதுதான் பதம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அதே சமயத்தில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ நான் பண்ணுறேன் இல்லைங்களா, இதே பதத்துக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அடியில் இப்போ ஒட்டாமல் வரும். அதே சமயத்தில் எண்டில் கொஞ்சம் நெய் விட்டு கலரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது எடுத்தால் அப்படியே கொஞ்சம் ஸ்டிக்கியாக அந்த கரண்டியில் விழணும். இப்போ இந்த பாத்திரம் கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து விட்டுடலாம். கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் வச்சுருந்திங்கன்னா கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நைஃப் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து திருப்பி நான் பிளேட்டில் நான் இப்போ வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ நல்ல டெக்ஸ்சருக்கு, கரெக்டான டெக்ஸ்சருக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிக்கியாக உங்களுக்கு நான் அந்த பதம் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி எடுத்து நீங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து நீங்கள் விட்டு பாருங்கள். அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அது வந்து விழணும். அதுதான் வந்து பதம். அதே மாதிரி எடுத்து நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு.
ஸோ இந்த மாதிரி நல்ல பீசஸாக அழகான பீசஸாக எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதே சமயத்தில் உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா அதுவும் வந்து டேஸ்டியாக நல்லா இருந்தது. இந்த பேக்கரியில் விற்கிற அல்வா மாதிரி அந்த பதத்துக்கு வரணுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இப்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கரெக்டான அந்த டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். தீபாவளி விஷஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க.